ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. இப்போ நாம இன்னைக்கு செல்ஃப் ஃபைனான்ஸோட கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜ் 37 காலேஜோட கட் ஆஃப் பார்த்தோம். அதில் வித் எக்ஸிட்ஸோட பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் கால்குலேட் பண்ணணும் ஆரம்பிக்கும் போது ரியலி ஹெக்டிக் டாஸ்க். ஒரு 4 நாள் 18 மணி நேரம் எடுத்துக்கக்கூடிய ஒரு வேலை. ஓட வேணான்னு விட்டுலான்னு பார்த்தேன். நிறைய பேரண்ட்ஸ் திருப்பி ரிப்பீட்டடாக ஃபோன் பண்ணியும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்டதுனால ரெடி பண்ணி உங்களுக்கு நான் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் டீட்டெயிலான டேட்டா கொடுக்குறதுனால கொஞ்சம் டிலே. பட் இவனும் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டேட்டா. இட்ஸ் நாட் மீன் தட் என்னோட ப்ரெடிக்ஷன் 100% சரியாக இருக்குது, இல்லை 90% சரியாக இருக்குது, 50% சரியாக இருக்குது, 10% சரியாக இருக்குங்கிறதுக்காக பண்ணலை. ஏதோ ஒரு விதத்தில் இந்த டேட்டா உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுலையும் கரெக்டாக நீட் கோச்சிங்லேயும் டிஎன் எம்பிபிஎஸ் சீட் கவுன்சிலிங்லேயும் செல்ஃப் ஃபினான்ஸ் கட் ஆஃப்லேயும் என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 2026 செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் டோட்டலாக 23 காலேஜஸ் இருக்குது. அஸ் பர் த லேட்டஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் 2150 சீட் இருக்குது. அந்த சீட்டுக்கு என்னென்ன கட் ஆஃப் வரும், இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறது ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு வரும். ஜஸ்ட் மற்றவங்க மாதிரி எடுத்து ஒரு 30 மார்க் மைனஸ் பண்ணி அப்படியே போட்டால் ஈஸியாக வந்துடும் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் கம்பேர் பண்ணால். பட் நான் அப்படி பண்ணலை. ஒவ்வொரு ரேங்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக டபுள் என்ட்ரி கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கோம். இந்த கேண்டிடேட்டு ஒரு கேண்டிடேட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்கன்னா உள்ளே போகும்போது உங்களுக்கு புரியும் நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் இப்போ அந்த ரேங்கில் இருக்கிறவங்க பிடிஎஸ் எடுத்திருக்காங்களா, இல்லை ஆல் இண்டியா கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிருக்காங்களா, என்ஆர்ஐ கோட்டாவை பார்த்துருக்காங்களா, இல்லை வந்து மைனாரிட்டி கோட்டா, எல்லா ரேங்க்ஸும் செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி அதெல்லாம் இல்லை டபுள் என்ட்ரி டூப்ளிகேட் என்ட்ரிலாம் ரிமூவ் பண்ணி எக்ஸாக்டாக அந்த டேட்டா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இது ரொம்ப 35 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப். ஸோ இதில் வந்து நான் வீடியோ ஷார்ட்டாக ஒரு 25 மினிட்ஸில் முடிக்கலான்னு பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிளியராக வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் யுவர் நேம், நீட் 2026 மார்க், உங்களோட கேட்டகரி அண்ட் தென் கேட்டகரி ரேங்க் இந்த நாளே அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நவ் we are going to see செல்ஃப் ஃபினான்ஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி டோட்டலாக 23 காலேஜஸ் இருக்குது. அது கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது எந்த விதத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we are going to see டோட்டலாக நமக்கு வந்து இந்த வருஷம் அவுட் ஆஃப் 23 காலேஜில் நமக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் 2150 ஆஸ் பர் த சீட் மேட்ரிக்ஸ். அதில் வந்து 31% எப்படி பிரியுது, 666 சீட்ஸ் இருக்குது. இந்த 31% எப்படி எடுத்துருக்குங்க நான் சொல்கிறேன். இதில் வந்து 1484 ரிசர்வ் சீட்ஸ். இதில் வந்து ஓசிக்கு எதுவும் ரெசர்வேஷன் கிடையாது. இதுக்கு வந்து 26.5%, 3.5% ஃபார் பிசிஎம், 20% ஃபார் எம்பிசி, எஸ்சிக்கு வந்து 16%, எஸ்சியுக்கு 3%, எஸ்டிக்கு 1%. ஸோ இந்த பேஸ் பண்ணி டோட்டல் போனால் 2150 சீட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். கவர்மெண்ட் காலேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரம் 1 to நம்ம 1250 வரிசையாக டாப் மார்க் எடுத்துடலாம் அப்படிங்க. அப்படி இல்லை, இது வந்து லூப்பிங் பேஸ்ட். லூப்பிங் மெத்தடுங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். அதில் 31% ரிசர்வேஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ரேங்க் இதுதான் 2025 பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். 538 டாப் மார்க், 509 டாப் மார்க், இப்படி எல்லாத்தோட டாப் மார்க் எடுத்து அந்த டாப் மார்க்கில் யார் 31% வராங்கிறது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் ஓசியில் 145, பிசியில் 427, எம்பிசியில் 95. புட்டுகுதர் இதில் வந்து இந்த 2150 எப்படி பிரியுதுன்னா, ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய ஓசிக்கு 145, பிசிக்கு 997, பிசிஎம்க்கு 76, எம்பிசிக்கு 525, எஸ்சிக்கு 325, எஸ்சிக்கு 62, எஸ்டிக்கு 21 சீட்ஸும் டோட்டலாக இந்த கேட்டகரியில் பிரியுது. ஸோ இந்த லூப்பிங் மேட்டர் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேங்கு, அந்த ரேங்கிலிருந்து டாப் மார்க் எடுக்கணும். மேபி அதில் எஸ்சி கேண்டிடேட் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம். அதில் டாப் 666 ஒவ்வொன்றும் ஒரு ஜென்ரல் ரேங்கில் ஸ்டார்ட் ஆகும். அதை எடுத்து அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், we are identified that பிசியில் 427, பட் இதில் பிசிஎம்லேயும் எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி இந்த 4 கேட்டகரிலையும் ஓப்பன் காம்படிஷனே வச்சுங்க. அது யாருமே வரலை. ஸோ வந்திருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம் அண்ட் எம்பிசி கேண்டிடேட். அது மட்டும் 666 புட்டு ரிசர்வேஷன் சேர்த்து 2150 சீட்ஸ் வருது. இது இந்த கேட்டகரி வைஸாக பிரியுது. ஸோ அதுதான் நம்ம 667 சீட்ஸ் எப்படி வந்து பார்த்துருக்கோம். இல்லை 3 கேட்டகரி முன்னாடியே பார்த்துட்டோம். 145 ஓசி, 427 ஃபார் பிசி, 95 ஃபார் எம்பிசி, டோட்டலாக 667, 31%க்கு வந்து
அஸ் பர் த மார்க் பேஸ் பண்ணி ஓப்பன் மெரிட் பேஸ் பண்ணி இந்த சீட் அரைவ் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இது எப்படி நம்ம வந்து இந்த 2026 சிமுலேஷனை கட் ஆஃப் நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 நம்ம இங்கே பார்க்கறது கவர்மெண்ட் கோட்டா க்ளோசிங் ரேங்க். நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜுக்கு நம்ம என்ன பண்ணோம், கட் ஆஃப் வந்து எக்ஸிட்டோட ஃபைனல் பண்ணோம். அரௌண்ட் ஒரு கேட்டகரி ஒரு கட் ஆஃப். பிசிக்கு 534, பிசிஎம்க்கு வந்து 521, எம்பிசிக்கு 526 இப்படி இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி போன வருஷம் 2025 க்ளோசிங் கட் ஆஃப் இதுவாக இருந்துச்சு, க்ளோசிங் ரேங்க் இதுவாக இருந்துச்சு. ஸோ இந்த ரேங்க் அப்புறம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கால்குலேஷன் அரைவ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சோ அதே சேம் ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 532 கவர்மெண்ட் முடிஞ்சு 472 செல்ஃப் ஃபைனான்ஸ் முடிஞ்சது. 508 கவர்மெண்டோட எண்டு, 472 செல்ஃப் ஃபைனான்ஸோட எண்டு, 503 கவர்மெண்டோட எண்டு, 470 செல்ஃப் ஃபைனான்ஸோட எண்டு, 495 கவர்மெண்டோட எண்டு, 471 செல்ஃப் ஃபைனான்ஸோட எண்டு, 442 பியூர் கவர்மெண்டோட எண்டு, 408 செல்ஃப் ஃபைனான்ஸ் எண்டு, 395 கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃபோட எண்டு, 367 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோட எண்டு, 402 பியூர் கவர்மெண்ட் காலேஜோட எண்டு, 365 செல்ஃப் ஃபைனான்ஸோட எண்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ரேங்க்ஸ் வருது நமக்கு. ஸோ நமக்கு ஓசிக்கு வந்து 6411 ரேங்க் வரைக்கும் எண்டிங் ரேங்க், பிசிக்கு வந்து 6446, பிசிஎம் 6980, எம்பிசிக்கு 6896, எஸ்சிக்கு 14491, எஸ்சிக்கு 19356, எஸ்டிக்கு 19612. பட் இதே கேப் இதுதான். பட் ரேங்க் வந்து இதுவாக இருக்கும். ஆனால் இந்த மார்க் ரேஞ்ச் வந்து 2026 மார்க் அதை பார்ப்போம். ஸோ இது வந்து கம்யூனிட்டி ரேங்க் ரேஞ்ச். இது நான் பிடிஎஃப்ல அனுப்புகிற பார்த்துங்க. அப்போ ஒவ்வொரு அந்த லாஸ்ட் அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க இந்த கேப்பில், இந்த ரேங்க் ரேஞ்சில். இதுதான் 2025 கவர்மெண்ட் காலேஜ் கடைசி கட் ஆஃப் மார்க்கும் செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு கடைசி கட் ஆஃப் மார்க்கும் நடுவில் உள்ள கேப்பில் இவங்க தான் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு மெயினாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருப்பாங்க. அந்த பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் 250, பிசியில் 1760, பிசிஎம்மில் 172, எம்பிசியில் 772, அண்ட் தென் எஸ்சியில் 592, எஸ்சியில் 97, எஸ்டியில் 41, டோட்டலாக 3684. இப்போ இந்த நம்பர் தான் மெயின். 3684 கேண்டிடேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த பேண்டில் அதாவது லாஸ்ட் இயர் 2025 கவர்மெண்ட் காலேஜோட ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் கட் ஆஃப்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேங்க்ஸில் 3684 பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வேறு வேறு ரேங்க். அந்த 3684 பேரை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எடுத்து அதில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3684 கேண்டிடேட்ஸ் எந்த மாதிரி நமக்கு ஸ்பிட் ஆகிருக்காங்க, இதுதான் முன்னே சொன்ன மாதிரி பிடிஎஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. எப்படி கவர்மெண்ட் சீட்ஸ் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பிடிஎஸ் எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் பிடிஎஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ். அதே மாதிரி நிறைய பேர் என்னென்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் மாதிரி காலேஜில் எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அரைவ் பண்ணி இந்த 3684 கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு கேட்டகரியில் இப்போ தான் பார்த்தோம் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க் ரேஞ்சுக்குள்ளே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் இந்த 23 காலேஜ் வந்து போனது 26 காலேஜாக இருந்துச்சு. அந்த காலேஜில் இருக்கக்கூடிய இது இப்போ 23 தான் இருக்குது. பட் 26 இருந்தாலும் சீட்ஸ் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா இந்த வருஷம் சில காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால 3 காலேஜ் வெளில போனதுனாலும் ஆல்மோஸ்ட் போன வருஷத்தோட கொஞ்சம் சீட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த பேஸில் சீட் அலாட் ஆகிருக்கு 3684 பேரில். இந்த ரேஞ்சுக்குள்ளே இது வந்து எண்ட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் ரேங்கு, ஜென்ரல் ரேங்க், இது எண்ட் ஆஃப் செல்ஃப் ஃபைனான்ஸோட ரேங்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இவ்வளோ கேண்டிடேட் இருக்காங்க. அதில் 3684 பேர். இந்த 3684 பேர்லேருந்து தான் 2150 சீட்டு வந்து என்ன ஆகுது, அலாட் ஆக போகுது. அந்த 3684 பேரில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1971 சீட்டு இது மாதிரி அலாட் ஆகிருக்கு. ஓசிக்கு 141, பிசிக்கு 931, பிசிஎம்க்கு 94, எம்பிசிக்கு 417, எஸ்சிக்கு 311, எஸ்சிக்கு 55, எஸ்டிக்கு 22. இந்த மாதிரி அது இல்லாமல் என்ன இருக்காங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இந்த 3684 பேரில் 233 பேர் பிடிஎஸ் போயிட்டாங்க. போத் கவர்மெண்ட் பிடிஎஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் பிடிஎஸ். ஓசியில் 7 பேர், பிசியில் 119 பேர், பிசிஎம்மில் 14 பேர், எம்பிசியில் 51 பேர், எஸ்சியில் 31 பேர், 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, 5 பேர் எஸ்டி. ஸோ இது மேனேஜ்மெண்ட் மைனாரிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டா நடக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 73 கேண்டிடேட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிட்டாங்க. அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்குது 9 lakhs 10 lakhs ஃபீஸ், அன்அஃபிஷியல் ஃபீஸ், அஃபிஷியல் ஃபீஸ் 4.5 லட்ச ரூபா, அதுவும் எனக்கு வேண்டாம். நான் அஃபிஷியல் ஃபீஸ் 13 lakhs,
அன்அஃபிஷியல் 20-25 லேக்ஸ் கட்டி நான் பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறேன்னு சொல்லிட்டு 73 கேண்டிடேட் போயிட்டாங்க. இது இல்லாமல் இஎஸ்ஐ, ஐஆர்டி, ஐஆர்டிக்கு 20 சீட்ஸ் இருக்குது, இஎஸ்ஐ, சிஎம்சியோட 20% இதெல்லாம் சேர்த்து ஒரு 29 பேர் என்ன பண்ணி இந்த கோட்டாவில் போயிட்டாங்க. ஆனால் இது ஒரு ஆச்சரியமான விஷயம். லாஸ்ட்டாக கவர்மெண்ட் கோட்டா பார்க்கும்போது பார்த்தோம் 66 ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எழுதி எக்ஸிட் ஆகிருந்தாங்க. ஆல் இண்டியா கோட்டா லிஸ்ட்டில் அவங்க நேம் லிஸ்ட் இருந்துச்சு. ஒரு ஆச்சரியமாக, ஒரு அதிர்ச்சியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த நெக்ஸ்ட் 3684 கேண்டிடேட்டில் இந்த ஜென்ரல் ரேங்க் இருக்கக்கூடிய கேட்டகரியில் வெறும் 5 பேர் தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எக்ஸிட் ஆகிருக்காங்க. அதில் 3 பேர் ஓசி, 2 பேர் வந்து எஸ்சி. 5 கேண்டிடேட் மட்டும்தான் நம்ம எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் 3684 உங்களுக்கு 1971 பேர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எடுத்துட்டாங்க. 233 பேர் பிடிஎஸ் போயிட்டாங்க. 73 பேர் வந்து மேனேஜ்மெண்ட், பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி கோட்டா போயிட்டாங்க. அது மைனாரிட்டிங்கிறது பியூர் மேனேஜ்மெண்ட்லேயே வருது. தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன், மலையாள மைனாரிட்டிலாம் வருது இல்லையா? அதே மாதிரி வந்து இஎஸ்ஐ, ஐஆர்டி இந்த மாதிரி காலேஜ் ஒரு 29 பேர் போயிட்டாங்க. ஆல் இண்டியா கோட்டா வெறும் 5 பேர் தான் போயிருக்காங்க. இது எனக்கு கிடைச்ச டேட்டா. இதோட பெட்டரான டேட்டா தான் கொடுக்கலாம். ஸோ நோ வெரிஃபைடு ஆர் ரவுண்ட் ஒன்று சீட்டே இல்லை. 1373 பேர். 3684 2029 பேர் தான் சீட்டு. 1971 பேர் சீட்டு எடுத்துட்டாங்க. பிடிஎஸ் எடுத்திருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்திருக்காங்க, அதில் ஐஆர்டி, இஎஸ்ஐ எடுத்திருக்காங்க, அதில் ஆல் இண்டியா கோட்டா போய் பேலன்ஸ் 1373 பேர் எந்த சீட்டுமே எடுக்கல. ஒன்று இவங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணியிருக்கணும்னா, ஒன்லி டாப் 3 காலேஜ் அது 5 காலேஜ் பண்ணியிருக்கணும். பிஎஸ்ஜி மார்க் அவங்களுக்கு ரேஞ்ச் கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து போனால் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், அப்புறம் மெஜாரிட்டி கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துட்டு பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், வேலம்மாள் அல்லது திருச்சி எஸ்ஆர்எம் இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே நிறுத்திக்கிட்டு, ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற ரேங்க் வந்து சீட்டு அலாட் ஆகிருக்கு. ஆனால் இவங்க அந்த சீட்டை எடுக்க ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த 1300 அல்லது இவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கே வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ 1373 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கவுன்சிலிங்கில் எதர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை அல்லது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சீட் அலாட் ஆகலை. ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் டேட்டா. அப்போ இதில் வந்து மொத்தமாக சேர்த்து பியூர் பிடிஎஸ் போனவங்க, பிடிஎஸ்ல கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி கோட்டோ இல்லை வந்து மேனேஜ்மெண்ட் காலேஜ், டைரக்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜ் எடுத்தவங்க, இஎஸ்ஐ, ஏஆர்டி எடுத்தவங்க, ஆல் இண்டியா கோட்டா சேர்த்து ஒரு 340 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 1373 பேர்த்துக்கு எந்த சீட்டுமே வந்து அவங்க சாய்ஸே ஃபில் பண்ணல, இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல, அல்லது சில ஃபியூ காலேஜஸ் மட்டும், டாப் காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1713 கேண்டிடேட்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த 3684 பேர்லேருந்து நியர் அபவுட் எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் டேட்டா அண்ட் ஃபேக்சுவல் டேட்டா. ஸோ அது போக 1971 பேர்த்துக்கு சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1713 பேர் வந்து என்ன ஆகிடுன்னா இந்த கவுன்சிலிங்கில் போட்டியில் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். 2 இல்லை 3, நடுவில் இன்னொரு விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 கட் ஆஃப், ஒன்று என்னென்னா என்டையர் இந்த எக்ஸிட்ஸ்லாம் கன்சிடரே பண்ணாமல் வரிசையாக போன வருஷம் வந்து 1552 ரேங்க் முடிச்சிருக்கேன்னா அடுத்தது ஓசி கேண்டிடேட் 1353 அஞ்சலி இருந்தாருன்னா அவருக்கு அப்படியே அலாட் பண்ணிட்டு வந்தால் என்ன கட் ஆஃப் வரும். இல்லை இந்த எக்ஸிட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி, இந்த இன்டர்வல் கேப்பெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒன்லி பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு சீட் அலாட் பண்ணால் என்ன கட் ஆஃப் வருங்கிறது தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 3684 பேரில் 1971 பேர் சீட் எடுத்திருக்காங்க. 1713 பேர் வேறு கோர்ஸ் எடுத்துட்டாங்க. பிடிஎஸ், செல்ஃப் பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, இஎஸ்ஐ, ஐஆர்டி மாதிரி பேலன்ஸ் ஒரு 1713 பேருக்கு மொத்தமாக ஒரு 1713 பேர் இந்த கவுன்சிலிங்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதில் ஒரு 1300 பேர்கிட்ட கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலை, அதை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல, பண்ணது போய் டாப் காலேஜ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸிட்ஸ், வெளியில் போகிற கேண்டிடேட் ஃப்ரம் தட் க்ரௌட் 3684 பட் நம்ம முன்னே என்ன பண்ணோம், போன வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் 2ஆக பிரித்தோம், வித்தவுட் எக்ஸிட், வித் எக்ஸிட்ஸ். அது 118 கேண்டிடேட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சுமே கூட கவர்மெண்ட் காலேஜ் எடுக்காமல் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எடுத்துருந்தாங்க. அது மெஜாரிட்டி பிஹெச் எடுத்திருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு நான் காட்டுறேன். இப்போ அந்த கேண்டிடேட் இதில் வந்து காம்படிஷனில் ஆட் ஆகுங்க இல்லையா, அப்போ அதே ஆடானா கட் ஆஃப் என்ன ஆகும். ஏன்னா ஒரு சொல்லலாம் சிஎம்சி எடுத்திருக்காரு, 657 மார்க் எடுத்திருக்காரு. இப்போ அந்த 657 போது அப்போ சிஎம்சியோட செல்ஃப் ஃபினான்ஸோட ஸ்டார்டிங் ரேங்க் 657 இருக்கும். இப்போ அந்த 118 பேர் சேர்ந்தா என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. ஒன்று எந்த இன்க்ளூடிங்கோ எக்ஸிட்டோ இன்க்ளூஷனோ இல்லை, இதுக்கு பேர் நம்ம இன்க்ளூஷன் சொல்கிறோம். இன்க்ளூஷன்
இந்த 118 பேரை கொண்டு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு ஆட் பண்ணி சீட் அலாட் பண்ணுறது. ஒரு பக்கம் 1731 பேர் வெளியில் எடுத்துகிட்டு கட் ஆஃப் அரைவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது ரெண்டுமே இல்லாமல் நார்மலாக அப்படியே அலாட் பண்ணிட்டு வந்தால் எந்த எக்ஸிட்ஸும் இன்க்ளூஷனும் இல்லாமல் இருந்தால் என்ன கட் ஆஃப் வருங்கிறத பார்க்குறோம். அப்புறம் 118 பேர் இன்க்ளூட் பண்ணால் என்ன கட் ஆஃப் வருங்கிறத பார்க்குறோம். அப்புறம் எக்ஸிட் ஒரு 1730 பேர் வெளியில் போனால் என்ன இருக்கிற கட் ஆஃபை 3ஆக பிரித்து பார்க்குறோம். ஸோ இந்த 118 இன்க்ளூசிவாக இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணியும் நம்ம கட் ஆஃப் வந்தால் என்ன வருங்கிறத பார்க்கணும். நீட் 2026 கட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருந்தோம், இந்த வருஷத்துக்கு கட் ஆஃப் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். 575, 534, 521, 526, 475, 438, 425 இந்த கட் ஆஃப் இந்த கேட்டகரி ரேங்க், ஜென்ரல் ரேங்க், இந்த கேட்டகரி ரேங்க் இதுலேருந்து ஆரம்பித்து போன வருஷம் எந்த ரேங்கில் முடிஞ்சதோ அதே மொத்தம் எவ்வளோ ரேங்க் இருக்கோ அதை ரேங்க் ஆட் பண்ணி நம்ம அந்த 3614 பேர் எடுத்துருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் அரைவ் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம TN 2000 கவர்மெண்ட் கட் ஆஃப் வித் எக்ஸிட்ஸோட ஃபைனலாக, அதாவது வெளியில் போனது 187 கேட்ட வெளில போயிருந்தாங்க. அதில் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுத்த கேண்டிடேட், BDS, ஆல் இண்டியா கோடாவில் 66 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்கெல்லாம் வச்சு இந்த கட் ஆஃப் பாஸ் பண்ணியிருந்தேன். அப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஃபார் 2026 திஸ் இஸ் த கட் ஆஃப். இதுதான் ஸ்டார்டிங் கட் ஆஃபாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து தான் ஒவ்வொரு சீட்டாக அலாட் பண்ணிட்டு வர போகிறோம். அது எண்டு கட் ஆஃப் என்னங்கிறத நம்ம இந்த ஒவ்வொரு டிஸ்கஷனில் நம்ம பார்க்க முடியும். எக்ஸிட்டே கன்சிடர் பண்ணல, யாரும் எதில் போனாங்கன்னு கன்சிடர் பண்ணல. இருக்கிற அப்படியே கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு 575 எனக்கு முடிஞ்சுது. அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து அலாட் பண்ணிட்டு வந்தால் என்ன ஆகும், லூப்பிங் மெத்தட் ஆனால் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரொம்ப டிஃபிகல்ட்டான மெத்தட். கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ரேட்ஸ் எந்த ஒரு எக்ஸிட் இல்லை, இன்க்ளூஷன் இல்லை. இன்க்ளூஷன்னா 118 பேர் செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து எங்கே எடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் போதே எடுத்துட்டாங்க. அதையும் நம்ம ஆட் பண்ணலை. வித்தவுட் கன்சிடர் எனி திங் நம்ம டைரெக்டாக நம்ம வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா, ஓசிக்கு வந்து 522, ஜென்ரல் ரேங்க் 4359, பிசிக்கு 509, ஜென்ரல் ரேங்க் 5492, பிசிஎம்க்கு 506, ஜென்ரல் ரேங்க் 5779, 507 ஃபார் எம்பிசி, 5709 ஃபார் ஜென்ரல் ரேங்க், 455 ஃபார் எஸ்சி. 475 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ், 455 ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் கட் ஆஃப். எஸ்சிஏக்கு 438, 414 வரைக்கும் வந்திருக்கு. 426 கவர்மெண்ட் காலேஜுக்கு, 404 செல்ஃப் ஃபினான்ஸுக்கு வந்திருக்கு. ஓசிக்கு 571 கவர்மெண்ட் காலேஜுக்கு, 522 இங்கே வந்திருக்கு. 534 பிசிக்கு, இங்கே 509 வந்திருக்கு. பிசிஎம்க்கு 521க்கு 506 வரைக்கும் வந்திருக்கு. எம்பிசிக்கு 526, 507 வந்திருக்கு. ஸோ இதுதான் கட் ஆஃப் ரேஞ்சஸ் 2026ஓட வித்தவுட் எக்ஸிட், வித்தவுட் இன்க்ளூஷன் இந்த கட் ஆஃப் நமக்கு வருது. இதை பார்த்தா தெரியும். ரொம்ப டீட்டெயில் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக என்ன ஆகும்னா, இந்த பிடிஎஃப் 35 பேஜஸ் இருக்கும், அதை அனுப்புவாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வீட்டில் உட்காந்து கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ வித்தவுட் எக்ஸிட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம காலேஜ் வைஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி த கட் ஆஃப். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு காலேஜும் எவ்வளோ சீட் இருக்குது, as per the latest சீட் மேட்ரிக்ஸ், பிசி எவ்வளோ இருக்குது, பிசிஎம்க்கு எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு போட்டிருக்கோம். எஸ்சி, எஸ்டி. அப்போ ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூர் 571 ஓசி கிடச்சிருக்கு, பிசிக்கு 534, அது பிஹெச்சி 532 கிடச்சிருக்கு, கேஎம்சிஹெச்சி 529, வேலம்மாள் வந்து 527, திருச்சி எஸ்ஆர்எம் 524, கற்பகம் ஃபேக்கல்ட்டி நிறைய பேர் 530. இங்கே வந்து எனக்கு பிஹெச்சி கிடைக்குமான்னு கேட்குறீங்க. பிசியாக இருந்தீங்கன்னா 532 வரைக்கும் கிடைக்கும். அது எப்போது எந்த எக்ஸிட்ஸுமே இல்லை, எக்ஸிட் இருக்கும்போது என்ன அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டைரெக்டாக அப்படியே அடுத்த ரேங்க் அப்படியே கொண்டு போகும்போது வரக்கூடிய கட் ஆஃப் இது அப்படியே நம்ம அருணை காலேஜுக்கு பிசிக்கு 515, எம்பிசிக்கு 514, இந்த மாதிரி 23 காலேஜுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக தக்ஷசிலா மெடிக்கல் காலேஜுக்கு 509 பிசிக்கு என்ன கிடைக்கும். ஓசிக்கு இங்கே சீட்டே கிடையாது, ஏன்னா முன்னாடியே முடிஞ்சிருது. நீங்கள் பிசிஎம் இருந்தால் 506, எம்பிசி இருந்தால் 507, எஸ்சிஏ இருந்தால் 455, எஸ்சிஏ வந்தால் 414, எஸ்டி இருந்தால் 414. டீட்டெயில் கட் ஆஃப் ஸ்லைடு இது நிறைய நான் இன்னும் 4 காலேஜை பிரித்து வச்சுருக்கேன் பார்க்கறதுக்காக. ஸோ உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டு திஸ் நம்பர், ஐ நீட் செல்ஃப் ஃபினான்ஸ் கட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட நேம், உங்களோட மார்க்கு, கேட்டகரி ரேங்க் நாளே அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு உடனே இந்த பிடிஎஃப் அனுப்பிவிடுவாங்க, டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ திஸ் வே தி கட் ஆஃப் கோஸ் அரவுண்ட். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியர் அபவுட் ஃபைனலாக என்ன முடியுது, எந்த எக்ஸிட்டுமே இல்லை, இன்க்ளூஷனுமே இல்லை அப்படின்னா 500 ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே முடிஞ்சிருது. அதுவே பிசிக்கு வந்து 509, பிசிக்கு வந்து 506, எம்பிசிக்கு 507, எஸ்சிக்கு 455, எஸ்சிக்கு 414, எஸ்டிக்கு 404. ஸோ இவ்வளோ ஹை கட் ஆஃபாக சார், 500 மார்க் மேலே வந்துருச்சா, நம்ம எக்ஸிட்டை கன்சிடரே பண்ணலை. எக்ஸிட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது எவ்வளோ கட் ஆஃப் குறைங்கிறத நம்ம அடுத்தடுத்த
சினாரியோவில் சிமுலேஷனில் பார்க்கலாம். திஸ் இஸ் கட் ஆஃப் எந்த எக்ஸிட்ஸுமே ஒரு எக்ஸிட்டை கூட நம்ம கன்சிடர் பண்ணலை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தா என்ன நடக்குங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். பட் இது அப்படி நடக்க போகிறதில்ல. இது ஒரு சிமுலேஷன். இந்த கட் ஆஃப் வந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் நம்ம டேட்டா மூலமாக வெளியில் போகிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம ஆக்சுவல் கட் ஆஃப் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த மெத்தட் லூப்பிங் மெத்தட், அப்புறம் நோ எக்ஸிட்ஸ் அலாங் வித் 2026 சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 118 கேண்டிடேட் கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் ரன் ஆகும் போதே கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம் எங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த 118 பேர் இப்போ அவங்களே ஆட் பண்ணி கட் ஆஃப் வந்தால் என்ன வருங்கிறத சும்மா 2 ஸ்லைட்ஸ் சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் இந்த 118 கேண்டிடேட் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்துட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணல, கவர்மெண்ட் அவங்க யார் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெல்லூர் ரெகுலர் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது அது மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் கன்சிடர் ஆகும். ஒரு 28 பேர் எடுத்திருக்கிறாங்க. 20% ஸ்பெஷல் கோட்டா இருக்குது, அதில் ஒரு 20 பேர் 48 பேர் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், பிஎஸ்ஜி ஆல்மோஸ்ட் 63 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜே வேண்டாம், எனக்கு பிஹெச்டியில் நான் அவங்க என்ன பண்ணுறேன் செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்துட்டாங்க. கேஎம்சிஹெச் 2 பேர் எடுத்திருக்கிறாங்க. பனிமலரை 3 பேர் எடுத்திருக்கிறாங்க. சரி, மூகாம்பிகாவை ஒருத்தர் எடுத்திருக்காங்க. கற்பக விநாயகர் இப்போ இல்லை இந்த லிஸ்ட்டு. இப்போ கற்பக விநாயகர் பிகேம் டீம் ரெஜிஸ்ட்ரி. அப்படி பார்த்தாலும் போன வருஷம் கணக்கு 118 பேர். அந்த 110 அதில் ஓசியில் 3 பேர், பிசியில் தான் இருக்கிறதுல ஐஎஸ் 76 பேர் எடுத்திருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 76 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதிகமாக அவங்க தான் போத் பிஹெச்டி சிஎம்சி வெல்லூர் 20% ரெகுலர் கோட்டா எடுத்திருக்கிறாங்க. அது கேஎம்சிக்கு 2 பேரும் ஒருத்தரும் பிசி கேண்டிடேட் தான். பிசிஎம்மில் 5 பேர் எடுத்திருக்கிறாங்க. எம்பிசியில் 19 பேர், எஸ்சியில் 14 பேர், எஸ்சியில் ஒருத்தர், எஸ்டியில் யாருமே எடுக்கல. டோட்டலாக 118 கேண்டிடேட் இந்த 6 காலேஜில் செல்ஃப் ஃபினான்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருந்தும் அந்த கட் ஆஃபில் இருந்துமே கூட அதை எடுக்காமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸை கோட்டா எடுத்திருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த 118 பேர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் கட் ஆஃப் வந்து போன தடவை வந்து வந்துச்சுன்னா 575, இப்போ 657. ஏன்னா வந்து நம்ம அந்த 118 பேரை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது செல்ஃப் ஃபினான்ஸுக்கு ஒரு ஸ்டார்டிங் கட் ஆஃப் 657 மாறிடுது. பட் க்ளோசிங் ரேங்க் அதே ஓசிக்கு 522 தான். பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 509 510 மாறுது. இங்கே வந்து பிசிஎம்க்கு 506 507 மாறுது. அதே மாதிரி எம்பிசி 507 தான் இருக்குது. எஸ்சி வந்து 455 அதே ரேஞ்சில் தான் இருக்குது. எஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா 414 அதே இதில் தான் இருக்குது. எஸ்டி 404. அப்போ கட் ஆஃப் வந்து யார் யாருக்கு மாறுதுன்னா பிசிஎம் பிசி 2க்கு மட்டும் ஒரு மார்க் வந்து இதில் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம். இது ஒரு சிமுலேஷன். ஜஸ்ட் 118 கேரட் உள்ளே வந்தால் ஸ்டார்டிங் மார்க் மட்டும் மாறும், எண்டிங் மார்க்கில் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ இது வந்து 2வது டைப். இப்போ நம்ம பார்த்ததில் ஒன்று எக்ஸிட்டே இல்லாமல் பார்த்தோம். இப்போ 118 சீட்டை இன்க்ளூட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதுதான் 2 டைப். அந்த 118 சீட்டு எப்படி பிரிச்சிருக்கிறதா இங்கே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க. 118 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் சிஎம்சி வெல்லூரில் 48 சீட்டும், பிஹெச்சில் 63 சீட்டும், கேஎம்சியில் 2ம், பனிமலரில் 3ம், மூகாம்பிகையில் 1ம், கற்பக விநாயகரில் 1ம். கற்பக விநாயகர் இப்போ நம்மக்கிட்ட டீம்ல போயிட்டதுனால இல்லை. ஸோ இது கேட்டகரி வைஸ் 3 பேர் ஓசி, 76 பேர் பிசி, பிசிஎம்மில் 5 பேர், எம்பிசியில் 19 பேர், எஸ்சியில் 14 பேர், எஸ்சியில் ஒருத்தர் இருந்திருக்காங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜை விட்டு செல்ஃப் ஃபினான்ஸை எடுத்திருக்காங்க. அதுக்கான ஒரு வேளை அந்த கட் ஆஃப் தான் என்ன வருதுன்னு இருக்கும். பட் இந்த கட் ஆஃப் வரப்போகிறதில்ல, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம சினாரியோ 2 பார்த்துட்டோம். இப்போ சினாரியோ 3க்கு போகிறோம். என்னென்னா 118 கேண்டிடேட் உள்ளே வராங்க, ஆல்மோஸ்ட் 1700 கேண்டிடேட் வெளியில் போகிறாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கட் ஆஃபாக இருக்கும். அதை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். தட் இஸ் த மெயின் கட் ஆஃப். இதுதான் உங்களோட கட் ஆஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை நம்ம அந்த எக்ஸிட்ஸை பார்த்துடலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வித்தின் த ரேங்க் பூல் இதுதான் வந்து இது லாஸ்ட் இயர் இந்த ரேங்க் பேஸ் பண்ணி இந்த வருஷம் ரேங்க் அரைவ் பண்ணி 2025 பேஸ் பண்ணி 2026க்கு அரைவ் பண்ணுறோம். பட் 2025 இந்த ரேங்க் இருந்திருக்கு. 3684 பேர் வந்து மொத்தமாக இந்த ரேங்க்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் இது வந்து கவர்மெண்ட் காலேஜோட லாஸ்ட் ரேங்க், இது செல்ஃப் ஃபினான்ஸோட லாஸ்ட் ரேங்க் ஃப்ரம் 2025. அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் 3684 பேர். பிசியோட லாஸ்ட் ரேங்க் இன் கவர்மெண்ட் காலேஜ் 3202, செல்ஃப் ஃபினான்ஸோட லாஸ்ட் ரேங்க் 6446. அப்போ 1760 கேண்டிடேட் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் யார் யாருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் வந்து 1971 பேருக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு, செல்ஃப் ஃபினான்ஸில் அலாட் ஆகிடுச்சு. அவுட் ஆஃப் 3684 பிடிஎஸ் போயிட்டாங்க 233 பேர். கவர்மெண்ட் காலேஜோ செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜோ போயிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்தாங்க இல்லையா,
அது செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் எலிஜிபிள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு கீழே இருக்கிற காலேஜ் தான் கிடைக்கிது, நியூ காலேஜஸ் தான் கிடைக்கிது, அது வேண்டாம், நாங்கள் பிஎஸ்சி கேஎம்சிஹெச் போயிடுறோம், வேலம்மாள் எஸ்ஆர்எம் போயிடுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 73 பேர் போயிட்டாங்க. பிஎஸ்சி ஏஆர்டியில் ஒரு 20 பேர் போயிட்டாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆல் இண்டியா கோட்டாவில் 5 பேர் தான் போயிருக்காங்க. அது நம்ம 1373 பேர் எதர் சாய்ஸே ஃபில் பண்ணல. அப்படி சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜ் அவங்களுக்கு அலாட் ஆகலை. அப்படி அவங்க ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா டாப் 3 காலேஜ் 4 காலேஜ் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த 1373 கேண்டிடேட்ஸ் மேபி செகண்ட் ரவுண்டில் கொஞ்சம் பேர் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணலாம். ஸோ சில பேர் ஆல் இண்டியா கோட்டா போகலாம். பட் ஒரு 1000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் நீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த எக்ஸிட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to finalize 118 பேர் ஆல்ரெடி எம்பிபிஎஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் கட் ஆஃப்லேருந்து எடுத்த கவர்மெண்ட் காலேஜை விட்டுட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் இது ஒரு 1713 பேர் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க, வெளியில் போயிட்டாங்க. இவங்களோட கட் ஆஃப் இதை பேஸ் பண்ணி நம்ம சிமுலேட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம இந்த கட் ஆஃப் கொடுக்குறோம். ஸோ என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேங்க் ஓப்பன் மெரிட் ஓப்பன் கேட்டகரி பிசி பிசிஎம் ஓப்பன் கேட்டகரி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டியில் உங்களுக்கு இந்த ரேங்க் இருந்துச்சுன்னா ஸோ ஸ்டார்டிங் 657 ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த 118 பேர் உள்ளே வந்ததுனால சிஎம்சி வெள்ளூருக்கு 657 போயிருக்கு. அதனால் செல்ஃப் ஃபினான்ஸில் ஃபஸ்ட் மார்க்கு உங்களுக்கு 650 630 616 579 535 524 423 மாறுது. அது இல்லாமல் உங்களுக்கு இதுதான் வந்து ஜென்ரல் ரேங்க் 85 ஃபார் ஓப்பன் கேட்டகரி, இது 289, இது எல்லாமே ஸ்டார்டிங், இது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க், இது ஸ்டார்டிங் ஜென்ரல் ரேங்க், இது ஸ்டார்டிங் கம்யூனிட்டி ரேங்க். இந்த ரேங்கில் என்ன ஆகிடு எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கட் ஆஃப் கோயிங் டு பி ஃபார் 2026 மோஸ்ட் ப்ராபப்ளி அக்யூரேட்டாக இருக்கும் நம்புகிறேன். நான் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் சொல்ல நினைக்கிறேன். பட் யதார்த்தம் இதுவாக தான் இருக்குது. அவங்க நிறைய பேருக்கு எம்பிஎஸ் கிடைக்கிற வாழ்த்துக்கள். பட் உண்மையான நிலவரம் இதுவாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஓசிக்கு 516 வரைக்கும், பிசிக்கு 490 வரைக்கும், பிசிஎம்க்கு 494, எம்பிசிக்கு 420. ஏன்னா இங்கே கிளஸ்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸிட்ஸுமே இந்த ஏரியாவில் கம்மியாக இருக்குது. எங்கே எக்ஸிட்ஸ் அதிகமாக இருக்குன்னா பிசியில் எக்ஸிட்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் முன்னாடி இருக்க சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இதில் டோட்டலாக பிசி கேண்டிடேட் வந்து 829 பேர் வெளில போயிட்டாங்க. ஸோ தட்ஸ் அ ரீசன். ஆனால் எம்பிசிலையும் இதுலேயும் 355 பேர் 78 பேர் தான் வெளில போயிருக்காங்க. தட் இஸ் த ரீசன் காம்படிஷன் இஸ் லிட்டில் ஹையர் இன் போத் பிசிஎம் அண்ட் எம்பிசி. அதுவே வந்து எஸ்சிக்கு 441 லாஸ்ட் காலேஜ் தக்ஸிலா இல்லையா, அந்த காலேஜ் 404, எஸ்சிஏவுக்கு 392 வரைக்கும் 400 கீழே இந்த வருஷம் செல்ஃப் ஃபினான்ஸ் ஒருத்தர் கிடைக்கும்னா அது எஸ்டி கேட்டகரி கிடைக்க வாய்ப்பாக இருக்குது. இது க்ளோசிங் ரேங்க்ஸ், இது ஸ்டார்டிங் ரேங்க்ஸ், ஸ்டார்டிங் கம்யூனிட்டி ரேங்க், க்ளோசிங் ரேங்க், க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க். இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் நேம், நீட் மார்க், கேட்டகரி ரேங்க் இதனால அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. இதை பார்த்து உங்களுக்கு கிளியராக இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி பேஸ்ட் ஆன் அந்த எக்ஸிட்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 3 மெத்தடாக பார்த்துருக்கோம். ஒரு மெத்தட் என்ன பார்த்தோம்னா எக்ஸிட்டே இல்லைன்னா என்ன கட் ஆஃப் ஹையர் சைடு இருந்துச்சு, நமக்கு 500 + 505 507 510 வரைக்கும் வந்துச்சு. அதுவே வந்ததுக்கப்புறம் 180 கேண்டிடேட்ஸ் உள்ளே இன்க்ளூட் பண்ணோன்னா நம்ம என்னாச்சு, ஒரு மார்க் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிது. பட் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் 118 பேரை இன்க்ளூட் பண்ணி அதே மாதிரி 1713 பேர் எக்ஸ்க்ளூட் பண்ணி 118 பேர் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சும் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்காமல் செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்தவங்க 1713 பேர் இந்த காம்படிஷனில் வெளியில் போகிறவங்க. அது ஒன்று பிடிஎஸ் எடுத்தவங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தவங்க, ஐஆர்டிஎஸ்சி எடுத்தவங்க, ஆல் இண்டியா கோட்டா போனவங்க, எனக்கு கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க, அதில் சாய்ஸ் ஃபில் பண்ணாதவங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் கிடைக்கிற காலேஜ் அந்த டாப் காலேஜ் மட்டும் செல்ஃப் ஃபினான்ஸில் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் இஸ் கோயிங் டு பி ஃபார் ஃபைனல் இந்த நம்பர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. 516 ஃபார் ஓசி, 490 ஃபார் பிசி, 494 ஃபார் பிசிஎம், 494 ஃபார் எம்பிசி, 441 ஃபார் ஏசி, 404 ஃபார் எஸ்சிஏ, எஸ்டிக்கு 392. திட்ஸ் ஃபார் ரவுண்ட் 1 கட் ஆஃப். மறந்துடாதீங்க, ரவுண்ட் 1 கட் ஆஃப், ரவுண்ட் 1க்கான கட் ஆஃப். இந்த பிடிஎஃப் கிடைக்கணும், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, உடனே அனுப்பிவிடுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட கட் ஆஃப் செல்ஃப். இதான் ரொம்ப பேரண்ட்ஸ் எனக்கு இப்போ கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ டியர் பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கலாம். ஸோ அதனோட எலாபரேட் காலேஜ் வைஸ் கட் ஆஃப் என்னங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. சிஎம்சி வெள்ளூருக்கு நமக்கு ஓப்பன் கட் ஆஃப் ஓசிக்கு 657, பிசி 630. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து
கவர்மெண்ட் காலேஜை விட்டுட்டு செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்தனால இங்கே வந்திருக்கு. பிஹெச்சிக்கு 534, கேஎம்சிக்கு 530, வேலம்மாளுக்கு 526, திருச்சி எஸ்ஆர்எம். அப்படியே சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி லூப்பிங் மெத்தடை யூஸ் பண்ணி முன்னாடியே வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்தவங்களும் இன்க்ளூட் பண்ணி இதிலேருந்து வெளியில் போகிற கேண்டிடேட்ஸ் வேறு கோர்ஸ் எடுத்தவங்க விரும்பப்படாதவங்க வெளியில் எடுத்து கரெக்டான ஒரு டேட்டா அரைவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி 23 காலேஜ் லாஸ்ட்டாக மோஸ்ட்லி முன்னாடியே 516 முடிஞ்சிருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 490, பிசிஎம் 494, எம்பிசி 495, எஸ்சிக்கு 441, எஸ்சிக்கு 404, எஸ்டிக்கு 392. இந்த கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் சேஃபர் ஜோன் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜோட ஃபீஸ் என்ன சார்? அஃபிஷியலாக 4.5 lakhs. அதுக்கு மேலே காலேஜ் தான் சொல்லணும். ஸோ 4.5 lakhs வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோடய விருப்பம். ஸோ இதுக்கு காலேஜை நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிங்க. காலேஜுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் விசாரித்து ஃபீஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் வரும் ரவுண்ட் ஒன்றுக்கு, செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு என்ன, அடுத்து பிடிஎஸ்க்கு அதுவும் இன்றைக்கி பார்த்துடலாம். பிடிஎஸ் போத் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ். அப்புறம் மூணாவது நம்ம பார்க்க வேண்டியது பியூர் மேனேஜ்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ், பியூர் மேனேஜ்மெண்ட் பிடிஎஸ். இது ரெண்டும் தான் பெண்டிங். அது நாளைக்கு பார்த்துடலாம். அப்போ பார்த்துட்டா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். வாட்ஸ்அப் சரி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட நேம் மார்க், நிட் மார்க், கேட்டகரி ரேங்க் அனுப்பிவிட்டீங்கன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவாங்க. மீன்வெல் இயர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப் எல்லா மாறுதலுக்கு உட்பட்டது. நம்ம உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக 2025 டேட்டாவை எடுத்து நம்ம இப்போ இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் லூப்பிங் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ இது டேட்டா தான். இது எப்படி வேணாலும் மாறலாம். லாஸ்ட் இயர் அதே அளவு கேண்டிடேட்ஸ் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த வருஷமும் அதே கட் ஆஃப் வரும். அது குறைஞ்சாலோ அதிகமானாவோ கட் ஆஃப் மாறும். ஸோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எஃபர்ட்ஸ் எடுத்து ஆல்மோஸ்ட் இது 50 hours ஆகிடுச்சு இந்த டேட்டா எடுக்கிறதுக்கு. எக்ஸ்பிளைன் பண்ண 20 minutes தேவைப்படலாம். ஆனால் அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குது. நம்ம எதையும் ப்ரொஃபஷனலாக பண்ணணும், உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அதை பண்ணுறோம் போலியே. ஸோ நம்ம இதுதான் கட் ஆஃப்னு யாருக்கும் வலியுறுத்தலை. அதனால் இந்த கட் ஆஃப் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறத மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் சரியான முடிவு எடுத்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட எண்ணம் நீட் 2027 கவர்மெண்ட் காலேஜில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ஒரு காலேஜ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்க நேரத்தில் ஒவ்வொரு காலேஜும் உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் போகிற முதல் காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு காலேஜே உங்களுக்கு உங்களோட சாய்ஸை அலாட் ஆகிறதுக்கு ஸ்பைரோட நீட் 2027 ரிப்பீட்டர் பேட்ச் 4th phase போயிட்டு இருக்குது. ஸோ அந்த பேட்ச் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல மார்க் இருக்கும்போது நல்ல ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது இல்லாமல் என்னோட இண்டிவிஜுவல் கைடன்ஸ், கேரிங், மோட்டிவேஷன் இருக்குது. எப்படி உங்களுக்கு நான் ஒரு டேட்டா கொடுக்குறதுல ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணி கொடுக்குறனோ அதே தான் உங்கள் கோச்சிங்கே இருக்கும். ஸ்பைரோ இஸ் நாட் ஏ நியூ இன்ஸ்டியூட். நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய எத்தனை இன்ஸ்டியூட்டும் ஸ்பைரோவுக்கு பின்னாடி வந்து ஸ்பைரோவோட மாடலை ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் தான். ஸ்பைரோ இஸ் யூனிக். அது இல்லாமல் ஸ்பைரோ ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஸோ எங்கள் குடும்பத்து குழந்தைய நினச்சி ஸோ உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து உங்கள் கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒவ்வொரு நாளும் 18 மணி நேரம் ஒர்க் பண்ணி உங்கள் குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி கைட் பண்ணி அவங்களோட பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இண்டிவிஜுவல் கேரிங் அட்டென்ஷன் கொடுத்து நீட் 2027 எம்பிபிஎஸ் கொண்டு அவங்க பயத்தை போக்கி நம்பிக்கை கொடுத்து ஸோ அவங்க நீட்டை பார்த்து பயப்படாமல் அவங்களோட பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ், அது இல்லாமல் எந்த கான்செப்ட் லேகிங், எந்த சாப்டர் லேகிங், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் என்ன லேகிங் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணி அடுத்த நீட் 2027 ஆல் இண்டியா லெவலுக்கு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக ஸ்பைரோ இருக்கும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் 50,000 ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 30 உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் அக்டோபர் 10 வரைக்கும் நடக்க போகுது. வெயிட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி 8 மாதம் தான் இருக்குது. இன்னும் 1 மாதம் போச்சுன்னா 7 மாதம். நீங்கள் ரிப்பீட் பண்ண வந்தாலுமே கூட உங்களுக்கு டைம் பத்தாது. அதனால் இந்த கட் ஆஃப்லாம் பார்த்த பிறகு நீங்கள் ஒரு கிளியரான டிசிஷன் எடுத்து நீங்கள் நீட் 2027 தான் உங்களோட இலக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட கைடன்ஸில், என்னோட மேற்பார்வையில், என்னோடவே கூடவே இருந்து உங்கள் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நானும் நீங்களும் ஒர்க் பண்ணி இந்த அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் டாக்டராக இருப்பீங்க, ஸ்டூடெண்டாக இருப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸ்காலர்ஷிப்பை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அட்மிஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.